யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. திமுக இப்போ ஒரு அதிர்ச்சி தோல்வியை அடைச்சு இருக்குது. எல்லாருக்குமே அது ஏற்கனவே பழைய செய்தியா இன்னைக்கு ஆயிப்போச்சு, மறந்துருச்சு எல்லாருக்குமே. ஆனால் திமுகவுக்கான தோல்வியை என்னவென்று அவர்கள் ஆராய்ச்சி குழு போடுறாங்க. அந்த குழு மேலேயே ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருக்கு. நான் சொல்லுவேன் அடிக்கடி, மோடி பத்திரிகையாளர்களுக்கு எவ்வளவு தூரம் தன்னோட வலையில் வைத்திருக்கிறார் என்பதைப் போலவே இங்கே தமிழ்நாட்டிலும் ஒரு மீடியாக்களை தன் வலையில் வைத்திருக்கிறார்கள் என்று நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். உண்மையை தான் சொல்றேன், நம்ம ஒன்றும் பொய் சொல்லலாம். அதுகள்லாம் இப்ப எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, திமுகவோட தோல்விக்கு விஜய் சின்ன பிள்ளைகளை வச்சு ரீல்ஸ் போட்டு ஜெயிச்சுட்டாங்கன்னு சொல்லி பேசுறாங்க. அதை எப்படிங்க நம்ம ஏத்துக்கிட முடியும்? நீங்க அது என்ன சொல்றாருன்னா, அப்பாவு ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருக்கிறாப்புல, அதை முதலமைச்சரே வழிமொழிகிறார். அது எப்படி வழிமொழிகிறாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் என்னுடைய தோழர்கள் அனைவரிடமும் நாம் சொல்லக்கூடிய ஒரு செய்திகள் ஒண்ணுதான். என்ன சொல்றாரு பாருங்களேன். முன்னாள் சபாநாயகராக இருக்கக்கூடிய அப்பாவு சொல்லியிருக்கிறது, அவங்க அதாவது தாவேக்கா எந்த உறுதிமொழியும் கொடுத்து ஆட்சிக்கு வரவில்லை. ரூபாய் 300 கோடி தயாரிப்பில் ரீல்ஸ் தயார் பண்ணாங்கன்றார். 300 கோடிக்கு ரீல்ஸ் தயார் பண்ணாங்க. அது போக ரூட் என்கின்ற அமைப்பு, அந்த அமைப்போட பொறுப்பாளர் யார் இருக்காருன்னு அது தெரியும். அது ஜெகதீசன்கிற ஒரு தோழர் 1200 தொழில்நுட்ப வல்லுநர்களை வைத்து 200 துணை நடிகைகளை வைத்து தினம் உண்மைக்கு புறம்பான தகவல்களை ரீல்ஸாக தயாரித்து பரப்பினார்கள். என்ன சொல்றாரு, 1200 தொழில்நுட்ப கலைஞர்கள் 200 துணை நடிகைகளை வச்சு பண்ணாங்க. அது மூலமா தான் விஜய்க்கு இந்த வெற்றி கட்டிருக்கும். இவங்க கண்டுபிடிப்பு. அதுல அது போக இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க, நான் சொல்றேன், ஒரு காரணம் சொல்றேன். அதனால தான் நம்ம எதையும் ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடாது. நம்ம அறிக்கை கார்டு அடிப்படையில தான் நம்ம பேசுறோம், வைக்கிறோம். அதில் அடுத்து சொல்றாரு, 30,000 வாட்ஸ்அப் குழுக்கள் உருவாக்கப்பட்டிருந்ததாம். தாவேக்கால 30,000 வாட்ஸ்அப் குழுக்கள் உருவாக்கப்பட்டிருந்தது. 2 லட்சம் ஃபேக் ஐடிகள், அதாவது போலியான அடையாளங்களை வச்சு அவங்க ஐடியை உருவாக்கி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் தளங்கள்ல, அதாவது ட்விட்டர், எக்ஸ் தளங்கள் மாதிரி வச்சு சிறுவர் சிறுமிகள் பார்க்கும் வகையில் தவறான தகவல்களை கொண்டு சேர்த்தார்கள். இது அப்பாவோட கண்டுபிடிப்பு. நீங்க என்ன செஞ்சீங்க? அது ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்க என்ன செஞ்சீங்க? 2006 தேர்தல், ஒன்றும் நான் யாரு மேலேயும் பழி சொல்றதுக்கோ இல்லை அட்டாக் பண்றதுக்கோ இதுகளுக்கு நான் சொல்ல உள்ள. 2006 தேர்தல் பொதுவாக அப்பொழுது ஒரு பெரிய ஒரு அரசியல் மாற்றத்திற்கு வித்திட்டு உலக அளவிலான தமிழர்களுக்கான ஒரு தனி நாடு உருவாகுதை தடுப்பதற்கு உண்டான தேர்தல் அந்த தேர்தல். இந்த தமிழ் இன குழு ஒரு அழிவுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த தேர்தல் 2006. யாரும் எதிர்பாராத வண்ணம் இந்த உலகத்தில் தமிழர்களுக்கு தன்னிகரால் இல்லாத ஒரு தலைவனாக இருக்கக்கூடிய மேதகு அவர்கள் ஆட்சியில இருந்து இறங்கின அந்த நேரம் அது. அதை சொன்னா நமக்கு நெஞ்சு கொதிக்கும், பதறும். அது நீங்க என்னையா செஞ்சீங்க இந்த தேர்தலில்? நீங்க அன்னைக்கு ஆரம்பிச்சீங்க. நீங்க உங்களோடு ஒத்துக்கொள்ளாதவர்கள், உங்களோடு உடன்படிக்கைக்கு வராதவர்கள், உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களை மேடைக்கு மேடை சென்று அவர்களை இழித்தும் பழித்தும் பேச வைத்து அதை சன் டிவியில போட்டு உலகம் முழுவதும் பரப்பி நீங்கள் செய்த வெறுப்பு பிரச்சாரங்கள் கொஞ்சமா நஞ்சமா? என்னென்னலாம் செஞ்சீங்க நீங்க? எல்லாம் அடுத்து அவங்க கூட கூட்டணி இல்லாத கட்சிகளுங்க, அவ்வளவு பெரிய கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் பேசினாங்கன்னா, தோழர் அழகன் அவர்கள் உள்ளிட்ட, சங்கரையா அவர்கள் உள்ளிட்ட, இன்னைக்கு அவங்க எல்லாம் இறந்துட்டாங்க. இன்னைக்கெல்லாம் காம்ரேட்கள் இருக்கிறாங்கல்ல. இதுல அப்படியே ஒரு ஆளை விட்டு அவங்கள பேச வச்சு பெட்டி 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 பணம் வாங்கிட்டாங்கன்னு சொல்ல வச்சு அதை ஒரு ஷூட்டிங், அதை எடுத்து அதை அப்படியே சன் டிவியில ஃபிளாஷ் பண்ணி அதை அப்படியே எல்லா இடங்கள்லையும் பரப்பி 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 நீங்க போட்ட பாதை தானப்பா அது. மக்கள் ஒரு சைடு தான் பார்ப்பாங்க, ஒரு நேரம் தான் பார்ப்பாங்க.
எல்லா சைடுக்கும் பார்க்க மாட்டாங்க. எனக்கு ஒரு நினைவு வருது. எனக்கு அப்பாவும் அவர்கள் சொன்னதை சொல்றேன். இந்த முதலமைச்சர் அவர்களே வந்து அதை வழிமொழிஞ்சிருக்கிறார். நாம வந்து பிரச்சார வியூகத்தை மாத்தணும் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பிரச்சார வியூகத்தை நீங்க மாத்ததோட அடிப்படையில தானே நீங்க இங்க வந்து சேர்ந்துருக்குது. என்ன பிரச்சார வியூகத்தை மாற்றினீங்க? நீங்க மக்களை சந்தித்து ஒவ்வொரு இடங்களுக்கு வந்தாங்க. எந்த இடங்களாவது மக்கள் சந்திக்கக்கூடிய சூழல் உருவாயிருந்துச்சா? பிரம்மாண்டமான மேடைகள், யாரும் பார்க்க முடியாத சொர்க்கலோகத்தில் பார்க்கிறது. சினிமாக்கள்ல ரொம்ப பிரபல்யமா பார்ப்பாங்க இல்லையா, பிரம்மாண்டமா பிரமிச்சு பார்க்கக்கூடிய மாதிரி மேடைகளை போட்டு நீங்க வந்து 1/4 மணி நேரம் நிக்கிறதுக்கு கோடிகளில் செலவழித்தது யாருங்க? நீங்க போட்ட பாதை தானே அது. அதுதானே இன்னைக்கு வந்து உங்களுக்கு நிக்கி. இப்போ அதை உங்கள் கூடவே இருந்து நீங்கள் பிரச்சாரத்தை எவ்வாறு செய்கிறீர்கள் என்று கற்றுக்கொண்ட ஆதவ அர்ஜுனா உங்களுக்கு எதிராகவே அதை செய்தார். நீங்க ஒன்றும் புதுசா ஒன்றும் ஆதவ வந்து செஞ்சிடல. அவங்க எடுத்த வந்து ஐடியாவை புதுசா எடுத்துக்கிட்டாங்க. நீங்க எல்லாமே திமுகவும் இதற்குண்டான வேலையும் செஞ்சது. அதனால தான் நீங்க வந்து கூட்டணி கட்சிகள உங்கள்கிட்ட காசு இருக்கான்னு கேட்டீங்க. எதுக்கு காசு? தேர்தலில் நிற்பதற்கு எதுக்கு காசு? மக்களை கரப்ஷன் பண்றதுக்கு முதற்கொண்டு காரணங்களை கண்டுபிடித்து நீங்க இப்ப ஒண்ணும் இல்லாம எங்க செலவழிக்கணும் அங்க செலவழிச்சிட்டு போயிட்டாங்க. மாற்றக்கருத்து இது ஸ்டாலின் அவர்களே இதை ஏற்றுக்கொண்டார்கள். அதான் ஒரு பெரிய பிரச்சனை. இது வந்து அரசியல் தெரிந்த, அரசியலை ஆழமாக பார்க்கக்கூடியவர்கள், இந்த நாடு எதை நோக்கி நகன்று கொண்டு இருக்கிறது என்று முழுசா ஆராயக்கூடியவர்கள் இந்த செய்தி எல்லாமே தெரியும். நீங்க போட்ட பாதை தான். நீங்க ஒன்றும் புதுசா ஒன்றும் பாதை போட்டல. அதுதான் சொல்றாரு இவரு. 30,000 வாட்ஸ்அப் குழு, 2 லட்சம் ஃபேக் ஐடி உங்ககிட்ட இருந்தானே எல்லாமே கத்துக்கிட்டா. பிரசாந்த் கிஷோர் யார் கூட்டு வந்தா பீகார்ல இருந்து? அது செத்து போன ஐடியாங்கிறது தெரிஞ்சு அதை நீங்க யாரை கூட்டு வந்தீங்க? யாரை வச்சு நீங்க வேலை பார்த்தீங்க? அதுல வேலை பார்த்தது தானே ஆதவ அர்ஜுனா ரெட்டி. அதுல தானே வேலை பார்த்தாரு. அதை நீங்க மறைச்சிட முடியாது இல்லையா? அது முழுவதும் எப்படி பணியாற்றுவது என்று தெரிந்த உடனே பிரசாந்த் கிஷோரை தீக்குப்பையில போட்டீங்க. அது கூடவே எம்பி சீட்டு கேட்டாப்புலன்னு சொல்லி ஆதவ அர்ஜுனாவும் தீக்கு வெளியே போட்டீங்க. அப்போ பணமும் அதிகாரமும் கையில் இருந்தால் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்று தோழர் ஆதவ அர்ஜுனா கத்துக்கிட்டார். சாரிங்க, கத்துக்கிட்டாங்க. அதே ஆயுதத்தை உங்களை நோக்கி எடுத்தாங்க. இன்னும் நீங்க புதுசா எடுக்கணும். அதனால்தான் மற்றவங்ககிட்டலாம் தேர்தலுக்கு நீங்க வரும்போது காசு இருக்கான்னு சொல்லி கேட்கக்கூடிய ஒரு சூழலை அரசியல் கட்சி வந்து உருவாக்கி இருந்தார்கள். அந்த வழியை காட்டினது நீங்க தான் சொல்லி சொல்றேன். மக்கள் எல்லாரும் உங்ககிட்ட தேடி வர அளவுக்கு மிரட்டப்பட்டு உருட்டப்பட்டு அதே வழியை அவன் கையாண்ட பிறகு இங்க குத்துது கொடை யார் நம்பத்தகாத ஒரு வெற்றியை வந்து கொடுத்தாங்க. அதனால வந்து நீங்க நினைக்கிறீங்க இன்ஸ்டாகிராம் மூலமா ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லி. தன்னுடைய தோல்வியை மறைத்து கொண்டது திமுக. இப்பயும் சொல்றேன், நீங்க தப்பு பண்றீங்க. திமுக தப்பு பண்ணுது. தப்பு பண்றீங்க நீங்க. உங்கள் ஆட்சி நிர்வாகத்தில் தனிப்பட்ட முறையில் நீங்கள் மக்களுக்கு நல்ல பல திட்டங்களை கொண்டு வந்தீர்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதே நேரத்தில் மின்சாரத்துறையிலும் தனியாக பேருந்துகளிலும் வீட்டு வரிகள் உட்பட இருக்கக்கூடிய எல்லா வசதி வாய்ப்புகளும் எத்தனை பெர்சன்டேஜ் கூடி இருக்குங்கிறத நீங்க உடனே மற்ற மாநிலத்தோட கம்பேர் பண்ண போயிடக்கூடாது. இதையெல்லாம் சும்மா சாதாரண ஆளுகள்லாம் எல்லாரும் பேசல. வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்களே பேசக்கூடிய, நான் அனுபவத்தில் தான் சொல்கிறேன். இதை ஏதோ தானா ஒன்று பழி சொல்ல வேண்டும் என்பதற்காக பேசவில்லை. நீங்க செஞ்சதவே உங்களுக்கு எகென்ஸ்டா பேச ஆரம்பிச்சு காரணத்தை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. எந்த திட்டம் போட்டாலும் எந்த சட்டங்கள் போட்டாலும் அதற்கு பின்னணியில என்ன இருக்கு? காங்கிரஸ் உள்ள குற்றச்சாட்டுக்களை எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். குழந்தைகள் சொல்லி ஓட்டெல்லாம் போட்டாங்க, எல்லாம் மாத்திட்டாங்கன்னு சொல்லி ஆளுகளை பேச வச்சு அதை யாருங்க போடுறது? நாங்களும் தான் பூத்துக்கு போனோம். எல்லா பூத்துக்கும் நானும் போனேன், பார்த்தேன். சைலண்ட் ஒர்க் பண்ணோம். நாங்க என்ன நடக்குங்கிறத சொன்னோம். நாங்க அப்படி ஒன்றும் குழந்தைகள் எங்கேயாவது ஒரு இடத்துல பேசுவாங்கன்னா, அதாவது கருத்தை உருவாக்கத்தான் நடக்கும். அது ஒரு முறை தான் சாத்தியம் கூட ஆகலாம். நீங்க சொல்லிக்கலாம். நம்மளுடைய தவறை மறைப்பதற்கு நேற்று ஒரு கூட்டம் பேசி முடிச்சுட்டு வரும்போது தோழர்கள் எல்லாம் பேசும்போது மற்ற விஷயங்கள் எல்லாம் இதெல்லாம் பிரம்மாண்டமா பேசிக்கிட்டு இருந்தாங்க எல்லாருமே. நான் சொன்ன ஒரே கருத்து, அப்ப திமுக மேலாம் எந்த தவறுமே இல்லை என்று திமுகவை நீங்கள் புனிதப்படுத்தி திமுகவோட அடுத்த வெற்றியும் தள்ளி வைத்து விடாதீர்கள் என்று.
ஸ்டாலின் அவர்களை அந்த கட்சி தொண்டர்களை சந்திக்க முடியாத சூழல் உருவாகியது. வேட்பாளர்களை ஒரு கம்பெனி தேர்வு செய்ய, நான் போய் பாருங்க, 3 மாசத்துக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க. இந்த தேர்தலுக்கு முன்னாடி வேட்பாளருக்கு 1.5 மாசத்துக்கு முன்னாடி பாருங்களேன், நம்மளே என்ன பேசியிருக்கோம்னு சொல்லி பாருங்களேன். இந்த சூழல் எல்லாம் உருவாக்கி விட்டு நீங்களே தோர்த்து விட்டு எல்லாருமே உட்காந்து நம்மளாம் சரியா இருந்தோம், ஆனா இந்த இன்ஸ்டாகிராமும் ட்விட்டரும் ஃபேஸ்புக்கும் நம்மளை தோக்கடிச்சிருச்சு அப்படின்னு நீங்க பேசுனீங்க அப்படின்னா உங்கள் தலையில் நீங்களே மண்ணை போட்டுக் கொள்வதை போலத்தான் சமம். உங்களுடைய அதீத நம்பிக்கை, மீண்டும் சொல்லுகிறேன், கூட்டணி கட்சிகளை நீங்கள் நடத்திய விதம் அது எந்த வகையிலும் மன்னிக்கவே முடியாத ஒரு செயல். உங்களை தாண்டி ஒரு அரசியல் நடக்கக்கூடாது அப்படி என்பதற்கு நீங்கள் எடுத்துக்கொண்ட அதீத முயற்சி தான் உங்களை அதல பாலாத்தில் தள்ளியிருக்கிறது என்று குற்றச்சாட்டோடு விடைபெறுகிறேன் தோழர்களே. நன்றி, வணக்கம்.